சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்பெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் மிக முக்கியமாக சொன்னது பார்த்தீங்கன்னா வாசிரெக்ஸ், அதுக்கப்புறம் காயின் சுவிட்ச், அதுக்கடுத்து பினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாலரில் பை பண்ணுற மாதிரி இருந்தால் லா டோக்கனில் கூட பை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுனோ காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான ஆப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி நான் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வாசிரெக்ஸ் தான். அதையும் கூட நான் என்னோட பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வாசிரெக்ஸை பார்த்தீங்கன்னா இடையில ஒரு டைம் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாசிரெக்ஸ் ஆப் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆப்பாக இருந்தது. ஹேக் பண்ணினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி மீண்டு அதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. ஹேக் பண்ணது எல்லாத்தையுமே மீட்டு எடுத்திருக்காங்க. அது மூலியமா மீண்டும் பார்த்தீங்கன்னா வாசிரெக்ஸ் அவங்களோட ட்ரேடிங்கை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் மாசமாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க. பழைய ஃபார்முக்கு இன்னும் அவங்க வரல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வாசிரெக்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் அட்டாச்மெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா அந்த வாசிரெக்ஸ் மூலிமா நான் பல லட்சம் நான் சம்பாதிச்சிருக்கேன். வெறும் சில ஆயிரங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் வரைக்கும் நான் அதில் சம்பாதிச்சிருக்கேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வாசிரெக்ஸ் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு வாய்ப்பாகவே நான் பார்த்தேன். எனக்கு இந்த அளவுக்கு மிராக்கள் நடந்தது, எல்லாருக்கும் இந்த மாதிரி மிராக்கள் நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சதுனால எனக்கு வாசிரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஆப் எனக்கு தெரிஞ்சுது. அதனால மற்ற ஆப்பை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தாலும் கூட வாசிரெக்ஸ் வந்து எனக்கு பெட்டராகவே இருந்தது. நம்மளோட சேனல் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த ஆப்பு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்காக தான் இந்த 5 ஆப்பை நான் சொல்லியிருந்தாலும் கூட அதிகமாக நான் யூஸ் பண்ணது வந்து இந்த வாசிரெக்ஸ் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா யுனோ காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் சுவிட்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே நான் நிறுத்திட்டு லா டோக்கனில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். லா டோக்கன் அப்படிங்கும்போது அதில் வந்து டாலர்ஸை மட்டும் தான் நீங்கள் பை பண்ண முடியும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு வச்சு மட்டும் தான் அதில் நீங்கள் பை பண்ண முடியும். டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு இதை வச்சு மட்டும் தான் உங்களால் டாலர்ஸ் அதில் பை பண்ண முடியும். அதை வச்சு உங்களால் ட்ரேடிங் நிறைய பண்ண முடியும். இந்த லா டோக்கன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் மூலியமாக பண்ணுறதுனால உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அது இதனால கொஞ்சம் நிறையா போயிட்டுருக்கும். ஆனால் சில டைமில் மிராக்கள் மாதிரி ஏதாவது ஒரு காயின் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் டாப் லெவலில் போயிட்டுருக்கும். அது எந்த காயினாலும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. சில சமயங்களில் லா டோக்கனில் மிராக்கள் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். நேற்று பார்க்கும்போது ஒரு காயின் ரொம்ப டவுனாக இருக்கும்போது இன்னைக்கு பார்க்கும்போது அந்த காயின் திடீர்னு பார்த்தா 100%, 200%, ஏன் 1000% கூட டாப்பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நேற்று பார்க்கும்போது வெறும் $0.01 இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது $1 வரும். இந்த மாதிரிலாம் நிறைய மிராக்கள் வந்து லா டோக்கனில் நடந்திருக்கு. ஆனால் அது எதையுமே நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த மாதிரியும் சில சமயங்களில் நான் லா டோக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அது மிராக்கள் மாதிரி தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு நடந்தது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசிரெக்ஸும் அதே மாதிரி இந்த லா டோக்கனும். இதில் நம்மளோட சேனல் நண்பர்களை கேட்டதுக்கான தெளிவான பதில் நான் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்களோ சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.